ஸோ நீங்கள் என்ன ஷூட்டிங்கில் இருக்கீங்களோ என்ன இருக்கீங்களோ இப்படி ஒரு நிலவரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கட்சி தலைவராக மாறிட்டீங்கன்னும் பொழுது நேரில் களத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் நேரில் மட்டும் அந்த விழுப்புரம் தொகுதிக்கு நீங்கள் போயிட்டு இந்த மக்கள் அவ்வளோ தண்ணி நிற்குது இடுப்பளவுக்கு மேலே, அந்த இடுப்பளவு தண்ணியில் விஜய் இறங்கியதுன்னு வச்சுங்களேன், அதை தான் இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கும். வெறும் விக்கிரவாண்டி மக்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நிலைமை தாண்டி விழுப்புரம் மாவட்டமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துருக்கும். சீமான் தானே என்ன சொன்னார், ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, கருவாட்டு சாம்பார்னு சொல்லாதுன்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, சாம்பார் ரசம் தயிர் மூணையும் குழப்பி எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. அப்போது ரெண்டு பேருக்கு சோத்து தவிர வேறு எதுவுமே தெரியலையான்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்தானே சாப்பிட்றவங்களால உடம்புக்கு ஒத்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ என்ன புதுசாக சாம்பார் கிச்சடி தயிர்ன்ட்டு கேட்ரிங் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்த பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ரிலீஸ் பண்ணீங்க, ஃபைல்ஸ் 2 ரிலீஸ் பண்ணீங்க, என்ன ஆச்சு அதெல்லாம்? நீங்கள் 2 பேரில் யார் வந்தாலும் சரி திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்யணுமே தவிர நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு இம்மான் பிரபாகரனை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? பிரபாகரனை வச்சு பிளப்புவாத அரசியல் செய்கிறாரு. நீங்கள் அவரை தூக்கி போட்டுங்க. உங்களுக்கே தெரியுது விஜய்க்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்ட்டு. அவர்கள் தொண்டர்களாக நாளைக்கு மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன சொல்கிறீங்க, என் வீட்டிலே இருக்க எல்லா நபருமே விஜய் ரசிகர் தான், ஆனால் ஓட்டு போடுவீங்களா போடுவாங்களான்றது எனக்கு தெரியலன்றீங்க. அண்ணாமலை மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அண்ணாமலை வீட்டில் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களை நம்பி கோடி பேருக்கு மேலே உங்கள் மீது பெரிய நம்பிக்கை வைத்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை அழகாக அப்படியே அறுவடை பண்ண கற்றுக்கிறாங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் 3 மாதம் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் அரசியல் களத்திற்கு வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன ஒரு விஷயம் இனி வரும் நாட்களில் பாஜகவும் டிவிகே கிட்ட கேள்வி கேட்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கேள்விகளாக இருக்கும்? என்ன மாதிரியான கேள்வியாக இருக்கும்னு அண்ணாமலைக்கு தான் தெரியும். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், இது தப்பு கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் 3 மாத காலமாக எங்கே போயிருந்தான்னு சொன்னீங்க? லண்டனுக்கு படிக்க போயிருக்கதா சொல்லியிருந்தாங்க. என்ன படிக்க போயிருந்தாரு? அரசியல் ரிலேட்டடான படிப்பு. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பேசினாரு? நிறையா பேசியிருக்காரு. கேட்ரிங் காலேஜ் போயிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. கரெக்டுங்களா? நீங்கள் அரசியல் சம்பந்தமான படிப்புக்கு போனீங்க, நீங்கள் வந்த உடனே நீங்கள் சீமான் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தது தான் நீங்கள் பெரிய பிரச்சனையே. சீமான்? ஆமாம், சீமான் தானே என்ன சொன்னார், ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, கருவாட்டு சாம்பார்னு சொல்லாதன்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்கள் கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, சாம்பார் ரசம் தயிர் மூணையும் குழப்பி எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. அப்போது 2 பேருக்கு சோத்து தவிர வேறு எதுவுமே தெரியலையான்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் போட்டுட்டு இருக்காங்க பதிவுகள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், அது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கும் பொழுது இந்த சோத்தை பற்றியே பேசுறது சரியா இருக்குமா? கூடவே புகைப்படங்களை பற்றியும் பேசியிருக்காரு. என்ன புகைப்படம்? இந்த புகைப்படத்தை அங்கே வைக்கிறது, அந்த புகைப்படத்தை இங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி. எந்த புகைப்படம்? மாநாட்டில் வச்ச புகைப்படத்தை சொல்கிறாங்க. புகைப்படம் இந்த மாதிரியான விஷயங்கள். கட் அவுட். கரெக்ட், அதுக்கு வருவோம் நம்ம. அதாவது அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்துக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். கூடவே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 10 தலைவர்களுடைய ஃபோட்டோ ஒன்றா வச்சிட்டோம்னா யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா 10 தலைவரையும் வச்சுக்கிறது அப்படின்ட்டு. சரி, வெறும் ஒத்த தலைவரை மட்டும் தான் தூக்கி கொண்டாடணும்னா நீங்கள் யாரை தூக்கி கொண்டாடுவீங்க? அண்ணாமலை கேட்குறேன். மோடியை தான் கொண்டாடுவாங்க. ரைட். அப்போ வரலாற்றில் இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் எல்லாத்தையும் நீர்த்து போகிற மாதிரி இங்கே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வேலை எல்லாத்துக்கும் கலைஞர் பேர். அந்த மாதிரி நீங்களும் வெறும் மோடியை மட்டும்தான் பேசணும்னாக்கா இப்போ இங்கே வரலாற்றுக்காக இந்த மண்ணுக்காக போராடி இத்தனை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவரெல்லாம் தூக்கி போட்ட முடியுமா? அப்போது வெறும் ஒரு தலைவரோட மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லணுன்றது இங்கே கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. நம்ம மண்ணுக்காக எத்தனை தலைவர்கள் போராட்டிருக்காங்க, எந்தெந்த தலைவர்கள், எல்லா தலைவர்களும் எல்லா விஷயமும் சரியாக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சரியாக சொன்ன சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன், சரியில்லைன்ற விஷயத்தை நான் உதறிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கோணத்தில் விஜய் வராருன்னும் பொழுது இதில் என்ன தவறு இருக்குது? இதில் நீங்கள் திரும்ப என்ன சொல்கிறீங்க, சீமான் போலவே சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாடு குழம்புன்னு சொல்லுன்ற மாதிரி நீங்கள் கிச்சடி சாம்பார் வைக்கிறீங்க, கிச்சடி அரசியல் பண்ணுறீங்க. கிச்சடி பாலிடிக்ஸ். கிச்சடி பாலிடிக்ஸ் புதுசாக யோசிச்சிருக்காராம்மா, புரியுதுங்களா? அதில் ஒன்று சாம்பார் சாப்பிடணும், இல்லை ரசம் சாப்பிடணும், இல்லை தயிர் சாப்பிடணும், மூணையும் குழப்பி எப்படி சாப்பிட்றதுன்ட்டு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் இன்னும் சாம்பார்லேயே இருக்கிறீங்க. நாங்கள்லாம் பிரியாணி சாப்பிட்ற ஆட்கள். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆட்டை அறுத்து மட்டன் பிரியாணி செஞ்சு அந்த மட்டன் பிரியாணி கூட அந்த காய் இருக்குல்ல, கத்திரிக்காய், அதுக்கு ஒரு தொக்கு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் தயிர் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன தயிர், அந்த தயிரில் தான் ரைத்தா செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் பருப்பு இருக்குல்ல, பருப்பு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பருப்பை போட்டு தான் தால்ச்சா செய்வாங்க. ஸோ தால்ச்சா ஊற்றி சும்மா இந்த பக்கம் வச்சு அப்படியே பிரியாணியோட சாப்பிடுவோம். அடாடாடா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்போது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு செரிமானத்துக்கு லைட்டாக ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கலந்தாலும் சாப்பிட்றவங்களாம்
உடம்புக்கு ஒத்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ என்ன புதுசாக வந்து சாம்பார் கிச்சடி தயிர்ன்ட்டு கேட்ரிங் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்த பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் வந்த பொழுது ஊடகத்தில் எப்படி செய்தி போடப்பட்டுச்சுனாக்கா, ஒரு புயல் கடலை கடந்து விட்டது, இன்னொரு புயல் வந்து லேண்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில்ன்னு. உங்களை அந்த அளவுக்கு மாதம் இங்கே வந்து மீடியா ப்ரொமோட் பண்ணும் பொழுது கேட்ரிங் காலேஜ் ஓனர் மாதிரி வந்து நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிற மாதிரி சாம்பார் தயிர் ரசம்னாக்கா எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் வந்து அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர். அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அழகான ஒரு பாலிடிக்ஸை பண்ணணும். அந்த அழகான பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா சரி, நீங்கள் விஜயை நோக்கி கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டீங்க. சரி கேளுங்க, தப்பு கிடையாது. உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி, டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ரிலீஸ் பண்ணீங்க, ஃபைல்ஸ் 2 ரிலீஸ் பண்ணீங்க, என்ன ஆச்சு அவர் நிலவரம்? ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடே அதிர போகிற வகையில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணீங்கல்ல, என்ன ஆச்சு கடைசியாக? என் ரிசல்ட் என்ன? செந்தில் பாலாஜி நீங்கள் அவருக்கான நிலைமை என்னவா இருக்குது இங்கே? அதே மாதிரி இதை தாண்டி KKSSR வழக்கு என்ன நிலைமையில் இருக்குது? பொன்முடி வழக்கு, கீதா ஜீவன் வழக்கு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னாக்கா மணல் வழக்கு. இடி அலுவலகத்தில் கொண்டு போய் 5 IAS அதிகாரியை உட்கார வச்சாங்க விசாரணைன்ற பேரில். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஜாஃபர் சாதிக் வழக்கு என்னமா போய்கிட்டு இருக்கு? கனிமொழி ஆர் ராசா 2G வழக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது? நீங்கள் சொன்ன வார்த்தை, மோடி சொன்ன வார்த்தையை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ நல்லா உண்டு கொளுத்து போய் திரும்பி பார்த்தீங்களா பெருச்சாலி? அதுபோல் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் வந்து இங்கே கபலீகரம் செய்யப்படுகிறது. எல்லா பொதுமக்களும் எல்லா துறை சார்ந்த மக்களும் போராடிட்டு கிடக்கிறாங்க. அரசாங்க ஊழியர்களே வந்து நீங்கள் எதிர்கட்சியில் தான் உங்களை நாங்கள் உட்கார வைக்க போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. மருத்துவமனையில் கத்தி குத்து, மருத்துவமனையில் மரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் வந்து கரண்ட் இருக்க மாட்டேங்குது. இங்கே நாட்டில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. பாலியல் வன்கொடுமை அதிகமாக போயிட்டுருக்கு, கஞ்சா போதை அதிகமாக போயிட்டுருக்கு. இது குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இது குறித்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறீங்க மத்திய அரசுக்கு? நீங்கள் சொல்வது போல் என்னைக்கு இந்த திமுகவை காலி பண்ணுவீங்க? எனக்கு என்னென்னா சார், உங்களுடைய பொது எதிரி யார்? திமுக. நீங்கள் அவர்களை நோக்கி நகர்வது தான் சரியான முறையாக இருக்குமே தவிர, நேற்று வந்த விஜயை வந்து நீங்கள் நோக்கி கல்லறிய நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா பொது எதிரிக்கே வந்து இங்கே வந்து ஜாலியாக வந்து குளிர்காயக்கூடிய வேலையை பார்த்துருவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு வந்து அண்ணாமலை சரி இல்லை விஜயா இருந்தாலும் சரி, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், எனக்கு யார் லவ் பண்ணால் என்ன மொத்தத்தில் இந்த குடும்ப நாசமாக போகணுன்னு மாதிரிலாம் அந்த மாதிரி நீங்கள் 2 பேரில் யார் வந்தாலும் சரி திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்யணுமே தவிர, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டுனா ஏற்கனவே சீமானை வச்சு ஒரு கேமில் ப்ளே பண்ணாங்க. இப்போ உங்களை வச்சு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்களா நாக்பூரில் வந்து இப்போ கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான அரசியலை தவிர்த்து விட்டு நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை செய்து காட்டுங்கள். முதல்ல திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலை. நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 வெளியிட்டீங்க, அதோடைய நிலவரம் என்ன? அடுத்தடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து இங்கேருந்து தூக்கி எறிய வேண்டிய வேலை. நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான என்ன முனைப்பு செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு விஜய் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து மல்லு கட்டுறதுன்றது நாளைக்கு அது வந்து சரியாக வராது. ஓகே, இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, உங்களுடைய எதிரி திமுக தான், அவங்கள நோக்கி ஓடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட ஒரு பக்கம் வந்து நான் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து அடிக்கிறாங்க, இப்போ அண்ணாமலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில் விஜய் அவர்களுடைய டிவிகேவை அடித்தாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? நீங்கள் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை, அப்புறம் என்ன சொன்னீங்க? சீமா. திமுக விட்டுட்டீங்க. திமுக அடிக்கிறாங்க, அவங்க பேரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லாம தான் அடிக்கிறாங்க. யாரு? திமுக அடிக்கிறாங்க. இல்ல மொத்தத்துல 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிப்பதற்கான முனைப்பு எடுத்திருக்குனாக்கா, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சண்டன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சில நேரங்களில் சண்டன் வந்துருச்சுனாக்கா யார் யாரை வீழ்த்துறதுன்றதுல மட்டுமே குறியா இருப்பீங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய நேர்மை என்ன அறம் என்னன்றதை பார்க்க தவறுறீங்க. விஜய் அவர்கள் எந்த சித்தாந்தத்தை சொல்ல போறாரு, என்ன பண்ண போறாரு நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்றீங்க. ரைட்டு, அவருடைய சித்தாந்தம் சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இங்கே சமூக நீதியான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மதசார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும். குறிப்பாக அந்த வந்து இந்த பாசிச மனப்போக்கு கொண்ட நபர்கள் இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டும், குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். இங்கே கொள்ளையடித்து கொண்ட நபர்களை, எதுவும் போதை கலாச்சாரத்தை வளர விட்டு இந்த மக்களுடைய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடக்கூடிய நபரை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். திமுகவினுடைய அரசியல் எதிரின்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வந்து 10க்கு இங்கே தமிழருடைய வரலாறை பறைசாற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்களை கொண்டு போய் தூக்கி கொண்டாடினதாக இருக்கட்டும், குறிப்பாக அம்பேத்கரை தூக்கி அவர்கள் கொண்டாடினதாக இருக்கட்டும், காமராஜரை தூக்கி கொண்டாடியதாக இருக்கட்டும், கல்விக்காக 2 பேரும் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சட்டமேதை வந்து படிக்க சொன்னார். விஜய் அதே போல் அரசியலையும் கற்றுக்கொண்டு அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இவ்வளோ தெளிவாக ஒரு சித்தாந்தத்தை நோக்கி வரும்பொழுது நீங்கள் எந்த தலைவரை தூக்கி இங்கே சொல்லுவீங்க சொல்லுங்கள்? மோடியை தான் தூக்கி சொல்லணும். வேற எந்த தலைவர் சொல்லுவார்? இந்த சைடு அவர் பிரபாகரன் அவர்களும் சொல்லுவார்.
சீமானை விட்டுருங்க. சீமான் வந்து பிரபாகரனை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? பிரபாகரனை வச்சு பிளப்புவாத அரசியல் செய்கிறாரு. நீங்கள் அவரை தூக்கி போட்டுருங்க. பிஜேபி எந்த தலைவரை வந்து நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்க? எந்த தலைவரை தூக்கி மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து வைப்பீங்க தமிழ்நாட்டில்? இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்புறம் அப்போது ஒரு சித்தாந்தம், ஒரு மண்ணை சார்ந்து தான் அரசியல். அரசியல் என்பது என்னன்னாக்கா, ஒரு தேசிய கட்சினா தேசிய கட்சியோட தலைமை என்ன சொல்லுதோ அதையே இங்கே கொண்டு வந்து வாழ்ந்து இருக்கக்கூடாது. இந்த மண்ணுடைய களம் என்ன, இந்த மண்ணுடைய போராளிகள் யார், இந்த மண்ணுக்கான யதார்த்தமான வாழ்வியல் முறை என்ன, இதை வச்சு தான் இங்கே அரசியல் செய்ய முடியுமே தவிர எங்கேயோ இருக்க கொண்டு அந்த சாவகரை கொண்டு வந்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? ஜெய் ஸ்ரீராம் இங்கே கொண்டு வந்து சொல்ல முடியாது. இந்த மண்ணுக்கான களத்துக்கு ஏற்ப தான் அரசியல் செய்யணும். அப்போ தான் நீங்கள் சஸ்டைனபிளாக வர முடியும். அண்ணாமலை நீங்கள் ஒரு வடநாட்டு நபராக இருந்தாலும் இங்கே வந்து மண்ணில் வேறு உண்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. இங்கே தமிழ் மண்ணை சார்ந்த எங்கள் ஊருக்குள்ள அப்படின்றதுனால தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் அங்கீகரிச்சாங்களே தவிர இல்லாட்டி வந்து உங்களை அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த களத்திற்கு ஏற்ப ஒரு அரசியலை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் விஜயை நோக்கி கல்லறிவதை நிப்பாட்டி கொண்டு யாரை நோக்கி எந்த நகர்வை நகர்த்தி கொண்டு போனாலும் உங்களுக்கு இலக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்க்கணும். உங்களுக்கே தெரியுது விஜய்க்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அவர்கள் தொண்டர்களாக நாளைக்கு மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன சொல்கிறீங்க? என் வீட்டிலே இருக்க எல்லா நபருமே விஜய் ரசிகர் தான், ஆனால் ஓட்டு போடுவாங்களான்றது எனக்கு தெரியலன்றீங்க. அண்ணாமலை மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அண்ணாமலை வீட்டில் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக திமுக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்ததுனால உங்கள் குடும்பத்தில் மேபி போடாமல் இருக்கலாம். அப்போ உங்கள் குடும்பத்திலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க விஜய்க்கு, அப்போ ஓட்டு எந்த அளவுக்கு போடுவாங்க. ஸோ இந்த ஒரு அரசியல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை வரவேற்க கற்றுக்கொள்ளணும். அவர் கூட ஆரோக்கியமான ஒரு அரசியல் செய்யணுமே தவிர இந்த சாம்பார், தயிர், மோர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கடைசி வரைக்கும் அப்புறம் சாம்பார்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சாம்பாராக தான் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு தமிழக அரசியலில் வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஏன் மழை வெள்ளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் குரல் கொடுக்கல? எதிர்க்கட்சி தலைவர் விழுப்புரம் இந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் போய் வந்து விவசாயிகள்கிட்ட பார்வையிட்டு அங்கே வந்து நலன் விசாரித்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணார். ஆனால் தாவேகா ரிலேட்டபிளாக ஒரு அறிக்கை கூட இன்னும் வெளிவரலையே. இது வந்து ஒரு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. இது நிச்சயமாக விஜய் கட்சிக்கு வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. நீங்கள் இன்றைக்கு எவ்வளோ முக்கியமான நிகழ்வு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமாக மழை வந்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டம் தான் சமைச்சு போகும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட், அதுவும் நீங்கள் மாநாடு நடத்திய விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக விக்கிரவாண்டி, இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் அந்த ஊரே வந்து கிட்டத்தட்ட கபலீகரம் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் இந்த இடத்துல, அதான் சொல்கிறேன், எல்லாரும் விஜயகாந்த் ஆயிர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல விஜயகாந்த் இருந்தாலும் பண்ணியிருப்பார், வேட்டியை மடிச்சுக்கிட்டே இறங்கியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன ஷூட்டிங்கில் இருக்கீங்களோ இப்படி ஒரு நிலவரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கட்சி தலைவராக மாறிட்டீங்கன்னும் பொழுது நேரில் களத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் நேரில் மட்டும் அந்த விழுப்புரம் தொகுதிக்கு நீங்கள் போயிட்டு இந்த மக்கள் அவ்வளோ தண்ணி நிற்குது இடுப்பளவுக்கு மேலே, அந்த இடுப்பளவு தண்ணியில் விஜய் இறங்கியிருந்தான்னு வச்சுங்களேன், அதுதான் இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கும். அப்போது அரசியலில் சென்சினபிளாக மாறி இருக்கும். ரெண்டாவது விஷயம், விழுப்புரம் வெறும் விக்கிரவாண்டி மக்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய நிலைமை தாண்டி விழுப்புரம் மாவட்டமே உங்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமேட்டு அது எல்லா ஓட்டும் நீங்கள் கன்சால்டேட் பண்ணக்கூடிய பெரிய வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு நீங்கள் நழுவ விட்டுட்டீங்க விஜய் அவர்கள். குறிப்பாக விஜய் அவர்கள்ட்ட வந்து எல்லாம் எதிர்பார்ப்பது என்னன்னாக்கா, இதற்கு மேலே இந்த சாஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றத தாண்டி வெறும் பேப்பர் லெட்டர் பேடில் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்களே, அது வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுபடாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரியான போயிட்டு இருந்த பாலிடிக்ஸ்குள்ளே இப்போ அண்ணாமலையும் உள்ளே வந்துட்டாப்புல. அண்ணாமலை உள்ளே வந்துட்டால் உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணுறது, கரெக்டாக வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு அடுத்தடுத்த ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. எதையுமே ப்ரெஸ் நோட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார், ப்ரெஸ் மீட்டில் தான் உட்காருவாப்புல. அப்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் ப்ரெஸ் மீட்டில் உட்காராட்டியும் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் தெரியுங்களா, ஒரு நிகழ்வை குறித்து ஒரு வீடியோ வெளியிடணும். நீங்கள் சினிமா துறையிலே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல என்ன செய்யணும்னு. ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோவா 5 நிமிஷம் ஜல்லிக்கட்டு டைமில் ரிலீஸ் பண்ண மாதிரி எப்படியோ மொத்தத்திலான வீடியோ வேணும். ஏன்னா உங்களுடைய கட்சியை சார்ந்து இருக்கிறாங்கல்ல, கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனீங்கன்னா செய்தி தொடர்பாளர் இருக்கிறாங்க. இவங்க போயிட்டு என்னன்னு சொல்லி சார் அங்கே பேசுவாங்க. இப்போ இந்த நிலவரம் ஆயிடுச்சு, இப்போ ஏன் டிவிக்கு கட்சி சார்பில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் என்னென்னு போய் பேச முடியும்? ரசிகர் அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. நான் கேட்குறது, உங்கள் கட்சி தலைவர் என்ன சொன்னான்னு கேள்வி கேட்பாங்க ஊடகத்தில், என்ன சொல்லுவீங்க? எங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிபேட்டில் உங்கள் கட்சி தலைவர் என்ன கருத்து சொன்னார்னு கேட்பாங்க. உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கீங்கன்னா சொல்லலை. முதல்வர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதற்கு எடப்பாடி ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணுறாரு, புரியுதுங்களா? அதற்கு அண்ணாமலை ஒரு விஷயத்தில் ரியாக்ட் பண்ணுறாரு, அதே போல் சீமான் ரியாக்ட் பண்ணுறாரு, விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு வரும்பொழுது ஒரு லெட்டர் பேட் தூக்கி காட்ட முடியுமா?
போடுவாங்கல்ல, இவர் இதை சொன்னார், பதிலுக்கு இதை சொன்னார், இந்த கட்சி தலைவர் இதை சொன்னார்னும் பொழுது விஜய் என்ன சொன்னார்னு எல்லாம் வெறும் லெட்டர் பேட் தூக்கி காட்ட முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல உங்கள் கட்சி ரசிகர்களுக்கு, உங்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுது. ஸோ இதை நீங்கள் சரி செய்யணும். வரக்கூடிய காலத்தில் இதை சரி செய்யாமல் போனால் உங்ககிட்ட இருந்து வேலை செய்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். நாளைக்கு ஒரு பொது தளத்துக்கு போயிட்டு நேற்றுலாம் தந்தி டிவிலெலாம் உட்காந்து உரையாடல் நடத்திட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ 3 பேர் அந்த 3 பேர் வரிசையில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா பிரபலம் ஒரு ஆள் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் கட்சி சார்ந்த ஒரு ஆள், இந்த பக்கம் பாங்க பிஜேபியை சார்ந்த ஒரு ஆள் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர், இன்னொரு பக்கம் தனியரசு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தையோட ஆளுநர் ஷானவாஸ். இப்போ நேர எதிர் சித்தாந்தமாக நீங்களே பிரித்து உட்கார வச்சிட்டீங்க. அந்த இடத்துல உங்கள் தலைவர் என்ன சொன்னார் இந்த மழை வெள்ளத்தை குறித்துன்னு சொல்லி முன்னாடி, ஆக்சுவலாக வந்து முன்னாடி ஷூட் நடந்துருச்சு, கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே போகும்போது கேட்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்ல முடியும் அவங்களால? ஸோ அப்போ அந்த நிகழ்வுக்கே போகாமல் தவிர்த்து கொள்றதா இல்லை என்னன்னு சொல்லி பண்ண முடியும்? கிட்டத்தட்ட திமுக வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்த உடன்பிறப்புகள் முட்டு கொடுக்கக்கூடிய நிலவரத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பி கோடி பேருக்கு மேலே உங்கள் மீது பெரிய நம்பிக்கை வைத்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களை அழகாக அப்படியே அறுவடை பண்ண கற்றுக்கொள்ளணும். அதை தவற விட்டுட்டிங்கன்னா இது ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும். ஓகே, டிசம்பர் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திக்கிற மாதிரியான விஷயம்லாம் நிறைய பார்த்தோம், படித்தோம். இப்போ விஜய் அவர்கள் மட்டும் இருக்காங்க, ஆதவர்ஜுனா பக்கத்தில் இருக்கார். ஸோ திருமாவளவன் அவர்கள் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது, எப்படி அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது? எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலம் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அது குறிப்பாக அரசியலில் அப்படி ஒரு அரிய வாய்ப்பை காலம் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுத்த பொழுது அதை அவர் புறம் தள்ளிவிட்டார். அப்போது எனக்கு தெரிந்து ஒரு வரலாற்று பிள்ளைன்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா அம்பேத்கரை தூக்கி கொண்டாடிய திருமாவளவனும் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடிய விஜய் அவர்களும் தான் புத்தகம் வாங்குவதும் வெளியிடுவதுமான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு சரியான நபர்கள். இந்த இடத்தில் நீங்கள் திமுகவிற்காக அரசியல் மாற்றம் இதான் நிகழ்ந்துவிடக்கூடாது, திமுக நெருக்கடி கொடுத்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த நிகழ்ச்சி வெறும் புத்தக வெளியீடு, அதையே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. இப்போ அந்த இடத்துல ஆதவர்ஜுன் அதை புறக்கணிக்க முடியுமா? அவர் தலைமையில் எல்லாமே பண்ணுறாங்க, விகடன் குடும்பம் நடத்துது. அப்போது விஜய் புத்தகத்தை வெளியிடுகிறார், அம்பேத்கரின் பேரன் பெற்றுக்கொள்கிறார், ஓய்வு பெற்ற நீதிபதி பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னும் பொழுது இது வந்து வரலாற்றில் அன்றைக்கி மிக முக்கியமான நாளாக பதியப்படும். டிசம்பர் 6 ஏற்கனவே வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாட்கள் நடந்திருக்கிறது. ஒன்று அம்பேத்கருடைய நினைவு தினம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பாபர் மசூதி இடித்த தினம். அதுபோல் வந்து மேலும் ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை அன்னைக்கு விஜய் வந்து பதிப்பார். ஆனால் இந்த நிகழ்வை அண்ணன் திரும்ப தவிர்த்து கொண்டதன் மூலமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வருத்தத்திற்கு உள்ளாவார். அவர் இந்த தவறை செஞ்சிருக்கக்கூடாது, செஞ்சிட்டீங்க, எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் வாய்ப்பு கிடைக்காது. கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக விஜய் அவர்கள் பற்றி கொண்டார். இதை வந்து இதன் மூலமாக விஜய் வந்து இன்னொரு தளத்திற்கு கொண்டு போய் அன்னைக்கு அம்பேத்கரை குறித்தும், அம்பேத்கர் சொன்ன அந்த கல்வியை குறித்தும் சட்டத்தை குறித்தும் அவர் பேசும் பொழுது மாணவ பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் மீண்டும் ஒரு எழுச்சி ஏற்படும். விஜய் வந்து என்ன பேசுறான்றது எப்பயுமே பெரிய ஹைலைட்டான விஷயமா இருக்கும், தெரியும்ல. போற போக்கில் வந்து சார் ஏதோ அதான் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து கலந்துக்கிற முதல் பொது நிகழ்ச்சி. இதை தாண்டி ஏனோ தானோலாம் விஜய் பேச மாட்டாப்புல. ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக யோசிச்சு அந்த பேசுகிற விதம், டைலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் இருந்தனால அதை பல்ஸ் பிடிச்சி பேசுவாங்க நாங்கள்ல, அது மாதிரி வந்து விஜய்க்கு பல்ஸ் பிடிச்சி பேச தெரியும். அப்போ வந்து அப்படி அவர் பேசிட்டாருன்னா 5 நாளைக்கு வந்து அதை தான் வச்சு பசங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துலேயும், வலைதளத்தில், செய்தி சேனல்களும் பொழுது. இதை விஜய் வந்து ரொம்ப சரியாக வந்து பற்றி கொண்டார். விஜய்க்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.